சொல்ல அட்ரஸ் வருது. ஆனால் இங்கே ஹாஸ்டல் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. அட, வர அவசரத்தில் நான் ஃபோனை கூட எடுத்துகிட்டு வரல. இந்த அட்ரஸில் தான் போய் பார்க்க சொன்னான். இங்கே யாருமே இல்லை, இந்த ஒரு பொண்ணு தான் இருக்குது. இந்த பொண்ணா? ஆனால் இந்த பொண்ணை பார்த்தா கோவிலுக்கு போகிற செட்டப்பில் இருக்கா. இவ எப்படி? சீனியர் அவங்க ஃப்ரெண்டை இந்த அட்ரஸில் தான் நிற்க வைக்கிறேன்னாங்க. ஆனால் இங்கே யாரையும் காணுமே. அந்த பொண்ணு பேர் கூட ஏதோ சொன்னானே, கனியா மணியா என்ன தெரியலையே. சரி, இதில் என்ன இருக்கு, ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பார்க்கலாம். ஹலோ மிஸ் கனி, மணி. என்னது, கனி மணியா? இது யாரு? என்ன வேணும்ன்ட்டு என்ன கலாய்க்கிறாங்களோ? அட, உங்களை தான். என்ன கொழுப்பா? தனியாக போகிற பொண்ணுக்கிட்ட வந்து வம்பிழுக்கிறீங்களா? அடட, இதென்ன வம்பா போச்சு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒன்றும் வம்பு இழுக்க வரல. அப்புறம் வம்பிழுக்காம இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் என்ன? இது என்னடா வம்பா போச்சு, என்ன ஒரு நிமிஷம் பேச விடுங்க. என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்கள் யாரை ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசுறதுக்கு? அட கடவுளே, இதுக்கு மேலே முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ராகேஷ் அனுப்பினவன், ராகேஷோட ஃப்ரெண்ட். இப்போ தெரிஞ்சிச்சா? சாரி. அதை இவ்வளவு லேட்டாவா சொல்லுவாங்க? வந்தவொன்னே சொல்லக்கூடாதா? கனி மணின்னு இப்படியெல்லாம் கூப்பிட்டா யாரும் என்ன கலாய்க்கிறாங்கன்னு தான் எனக்கு தோணும். அது ஒன்றும் இல்லை, உங்கள் பேர் எனக்கு மறந்து போச்சு. ஆனால் நீன்றது மட்டும் நல்ல ஞாபகம் இருந்துச்சு. அதான் சின்ன கன்ஃபியூஷன். நல்ல கன்ஃபியூஷன். சரி, உங்கள் ஃப்ரெண்டு எந்த ஹாஸ்டலில் இருக்காங்க? எனக்கு தெரியாது, இனிமே தான் நான் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே தான் ஏதோ ஒரு ஹாஸ்டல்னு சொன்னான். இங்கே வெளியே வந்து நிற்கிறேன்னு சொன்னான். அப்படியே நடந்து போகலாம். ம், சரி. லாஸ்ட் வரைக்கும் எனக்கு உங்கள் பேர் என்னன்னே தெரியலையே. கனி. கனி, யூ மீன் ஃப்ரூட்? ஆமாம். அம்மா சும்மா சொல்லக்கூடாதுமா. அந்த பிச்சைக்காரியை நல்லா வாங்குன்னு வாங்கினி கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அப்புறம் எவ்வளோ நாள் தான் நானும் சைலண்டாக போகிறது. ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க. அந்த ஸ்ரீயும் கிருஷும் கொஞ்சிக்கிறது என்ன பார்க்க அப்படியே பத்திக்கிட்டே வருது. நீ வாழ வேண்டிய வாழ்க்கைய அவ வாழ்ந்துன்னு இருக்கா, அதான் சந்தோஷமா வயிற்றுச்சலாக இருக்கு. அதான் நாக்க பிடுங்குற மாதிரி நல்ல நாளை கேட்டேன். சூப்பர் மம்மி, சூப்பராக கேட்டேன். அவளை அப்படியே கேட்டு விட்டுறக்கூடாது. அவள் தெரிச்சு ஓடுற வரைக்கும் கேட்டிருந்துக்கணுமா இருந்துச்சு. நானும் அவளை இன்னைக்கு வீட்டை விட்டு ஓட்டிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன செய்ய, அந்த கிறிஷ் வந்துட்டானே, வந்து அவளை காப்பாற்றிட்டான். ஆமாம், ஒரு தப்பு பண்ணிட்டோம் மம்மி. நம்ம அந்த கிறிஷ் இருக்கிறப்போ இவகிட்ட பேசியிருந்து கூடதான் இருந்துச்சு. ஆமாம், எல்லாம் தெரிஞ்சனா அதை மறந்துட்டேன். நான் மட்டும் அவன் இல்லாத டைமில் திட்டிருந்தேன்னு வச்சுக்கோ, அவள் ஒரேடியை மூட்டை முடிச்சு கட்டின்னு வீட்டுக்கே ஓடி இருக்குவா. மிஸ் ஆயிடுச்சு. போட்டு விடுங்க மம்மி, நம்மளுக்கு தான் அவள் இங்கே பலியாடு மாதிரி கிடைச்சிருக்கா இல்லையா, அடுத்த சான்ஸில் துரத்திடலாம். ஆமாடி, முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அவளை பார்த்தாலே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரிச்சலாக இருக்கு. அவ அம்மா ஏன் வாழ்க்கையை தட்டி பறிச்சா, இப்போ இவ உன் வாழ்க்கையை தட்டி பறிச்சிருக்கா. எங்க போனாலும் சனிய என்னையே சுத்தி சுத்தி வருது. அருணா, என்னம்மா உடனே உன் மருமக உங்ககிட்ட வத்தி வச்சுட்டாளா? நேரம் இங்க வர. ஏண்டி நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? ஏண்டி இப்படி பண்ற? என்ன பாட்டி, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவங்களுக்கே சப்போர்ட் பண்றீங்க. ஏன், அவங்க கிட்ட காசு அதிகமா இருக்கு, சொத்து நிறைய இருக்குன்னா அப்படின்னு உன் அம்மா உனக்கு கற்றுக் கொடுத்தாளா? ஆமாம், அவள் என்ன சொன்னாலும் நான் தான் கற்றுக் கொடுத்தேன்னு அர்த்தமா? பாட்டி, நான் ராகேஷ் மாமாவை கட்டிக்கணும். அதுக்கு ஏதாச்சும் செய்ய முடியுமா செய்யுங்க, இல்லைனா என்கிட்ட பேசாதீங்க. கிருத்திகா, நீ பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? நீ பண்ண அக்க பொருள் அவன் வீட்டை விட்டே போயிட்டான், அவனை போய் கட்டி வைக்கணுன்ற? அதெல்லாம் எனக்கு தெரியாது பாட்டி.
நான் ராகேஷ் மாமாவை கட்டிக்கணும், இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், அவ்வளவுதான். நீங்கள் 2 பேரும் சும்மா இருந்தால் கூட நான் ஏதாச்சும் பேசலாம். இத்தனை அட்டகாசம் பண்ணுறீங்க. நான் யார்கிட்டன்னு போய் பேச? யார்கிட்டயாவது பேசுகிற மாதிரி வச்சிருக்கீங்களா? அருணா, அவள் தான் சின்ன பொண்ணு, விவஸ்தை கெட்டத்தனமாக பேசுகிறா பண்ணுறா. உனக்கு கூட புத்தி இல்லை. அந்த ஸ்ரீயை ஏன் அந்த மாதிரி திட்டுற? பைரவி எவ்வளோ வருத்தப்படுறான் என்கிட்ட. இங்கே பாருங்க, 2 பேரும் இங்கேருந்து போங்க. ராகேஷ் வந்தா நானே கூப்பிட்டு விடுறேன், அப்போ வாங்க. என்னது, வீட்டை விட்டு நாங்கள் போகணுமா? என்னம்மா, மருமக உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவான்னு அவளுக்கு சாதகமாக வந்து பேசுறியா? முடியாதுமா, என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். அப்படி என்னடி அநியாயம் ஆச்சு உன் பொண்ணுக்கு? ஒன்றுமே நடக்கலைன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் உங்களையே நீங்கள் இப்படி அசிங்கப்படுத்திக்கிறீங்க? அருணா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், முதல்ல கிளம்பு. மாப்பிள்ளை உன்னை எதுவுமே கேட்கலையா? அவருக்கு மட்டும் நான் இந்த விஷயத்தை சொல்லட்டும், அப்புறம் இருக்குமா உங்களுக்கெல்லாம். நீ வேணும்னா மாப்பிள்ளை இங்கே கூப்பிடுமா, நானே அவர்கிட்ட பேசுகிறேன். வேண்டாம்மா, நீ என்ன பேசுவேன்னு எனக்கு தெரியாதா? எங்கள் மேலே தான் தப்பை தூக்கி போடுவீங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நான் பேசிக்கிறேன். நீ உன் பையனுக்கும் உன் மருமகளுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சியானா என் பொண்ணை இந்த வீட்டு மருமகளாக்கு. நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், வீட்டை விட்டு போயினே இருக்குவேன். அருணா, நீ பேசுறதுல ஏதாச்சும் நியாயம் இருக்கா? நாங்கள் நியாயமாக தான் பேசுகிறோம் பாட்டி. என்னம்மா, என்ன பிரச்சனை? ஏன் இப்படி வெளியே நின்று பேசின்னு இருக்கீங்க? உள்ள போய் பேச வேண்டியது தானே? ஏமா சோகமா இருக்க? என்னாச்சு? வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா? அண்ணே, உங்கள் அம்மாக்கு நானும் என் பொண்ணும் இந்த வீட்டை விட்டு போகணுமா? அருணா, என்னவே வருத்தமா இருந்தாலும் என்ன அது உங்க அம்மான்னு? அவங்க உனக்கும் தானே அம்மா? இல்லையே, எனக்கு அம்மா மாதிரி பேசலையே. அவங்க வெறும் உனக்கு அம்மா மாதிரி தான் பேசுகிறாங்க. எனக்கு அம்மா மாதிரி என்றைக்குமே பேசுனதில்லை. நானும் என் பொண்ணும் இந்த வீட்டை விட்டு போகணுமா? உங்கள் வீட்டு நிம்மதியெல்லாம் போயிடுச்சான். போகவா? யார் இப்படி சொன்னது? உன்னோட பொண்டாட்டி தான். அருணா, வாயை அடக்கி பேசு. அவ உன்னோட அண்ணி. போதும், அண்ணி இது வரைக்கும் எனக்கு எந்த நல்லதும் செஞ்சதில்லை. சரி, இப்ப என்ன ஆச்சு? எதுக்கு இந்த பிரச்சனை? எல்லாம் ஓஞ்சி சைலண்டா தானே இருந்துச்சு, இப்ப என்ன திடீர்னு? அருணா, நான் தான் உனக்கு சொன்னேன் இல்ல, ராகேஷ் வரட்டும், இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு. அது பிரகாஷ், காலையில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்னம்மா? நீ ஏமா பூசி முழுவுற? நானே சொல்றேன், நான் தான் அந்த ஸ்ரீயை திட்டுனேன். ஸ்ரீய திட்டினியா? எதுக்கு? எதுக்கா? கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கிற அவங்க 2 பேரும் என்ன குடும்பம் நடத்தின்னு இருக்கிறது எனக்கு பார்த்த கோவம் வராதா? கொஞ்சிக்கிறது என்ன, போறது என்ன, வர்றது என்ன? அதனால தான் திட்டினேன். அவன் தான் ஆம்பளை, அவனுக்கு தெரியாது. ஏன்னா இவளுக்கு கூடவா தெரியாது? அருணா, உனக்கு நான் எப்படி சொல்லட்டும்? நான் தான் சைலண்டா இரு, நான் பார்த்து எல்லாம் பண்றேன்னு சொன்னேன்ல. நீ சொல்லிட்டு அந்த ராகேஷை தேடினியா? தேடவே இல்லை. நீ சொல்லிட்டு உன் வேலையை பார்த்துன்னு போயிட்ட. ஒருத்தர் கூட அவனை தேடின பாடில்லை. இங்கே பாருண்ணே, நான் உன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையிலையும் மரியாதையிலும் தான் நான் சைலண்டாக இருக்கிறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, நான் போலீஸுக்கு போயிடுவேன். அருணா. ஆமாம்மா, இதுக்கப்புறமா எனக்கு வேற வழி தெரியல. அண்ணா, இன்னும் 2 நாள் தான் பார்க்குவேன், அப்புறமா நான் போலீஸுக்கு தான் போவேன். இனி இவங்க யாரையும் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. என் பொண்ணோட வாழ்க்கை எனக்கு முக்கியம். அவளை இந்த வீட்டில் நான் வாழ்ந்து வச்சே தீருவேன். கிருத்திகா, வா உள்ள போலாம். என்னப்பா இவ என்னென்னமோ பேசுறா? இருமா, நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத. ஓ, நீ போய் ரெஸ்ட் எடு. இந்த பிரச்சனைக்கு எப்படிதான் முடிவு கட்டுறதுன்னு தெரியலையே.